நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் பிரபஞ்சத்துக்கிட்டேயோ இல்லை கடவுள்கிட்டேயோ எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, எனக்கு எப்போ நல்ல காலம் வரும்னு கேட்டு அழுதுருப்போம். ஆனால் உண்மையிலேயே பிரபஞ்சம் உங்ககிட்ட 24 ஹவர்ஸும் பேசிகிட்டே தான் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இங்கே பிரச்சனை என்னென்னா, பிரபஞ்சம் பேசுகிற மொழியும் நாம் பேசுகிற மொழியும் வேறு வேறு. நீங்கள் வாய் வார்த்தையாக எனக்கு பணம் வேணும், வெற்றி வேணும்னு கேட்கும்போது பிரபஞ்சம் அதை கேட்குறதே இல்லை. அப்போது பிரபஞ்சத்துக்கு புரிஞ்ச மொழி ஒன்று இருக்குது. அது என்ன மொழி? நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஈர்ப்பு விதியின் மிக ரகசியமான ஆழமான உண்மைகளை மிக தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், பிரபஞ்சம்ங்கிறது ஒரு பெரிய எதிரொலிக்கும் சுவர், அதாவது எக்கோவால் மாதிரி. நீங்கள் என்ன அதிர்வை வைப்ரேஷனை வெளியிடுறீங்களோ அதை தான் உங்கள் வாழ்க்கையாக திருப்பி அது தரும். உங்கள் மனசில் ஓடுற ஆயிரக்கணக்கான எண்ணங்களில் எந்த எண்ணத்துக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயமா மாறும். நீங்கள் எனக்கு கடன் பிரச்சனை தீரலையேன்னு வருத்தப்படும் போது உங்கள் கவனம் கடன்களின் மீது தான் இருக்குது. அப்போது பிரபஞ்சம் என்ன நினைக்கும்? ஓ, இவங்களுக்கு கடனை பற்றி யோசிக்கிறது தான் பிடிச்சிருக்கு போலன்னு இன்னும் அதிகமான கடன் சூழ்நிலைகளை உங்ககிட்ட கொண்டு வரும். நீங்கள் எதை எதிர்க்கிறீங்களோ அல்லது எதற்கு அதிக பயப்படுறீங்களோ அதுவே தான் உங்கள் வாழ்க்கையில் பெருசாகிட்டே போகும். பிரபஞ்சத்துக்கு எதிர்காலம் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. எல்லாமே இப்போ, அதாவது ப்ரெசன்ட் மூமெண்ட் மட்டும்தான் அதுக்கு. நீங்கள் தினமும் நான் சீக்கிரமே ஒரு பெரிய பணக்காரன் ஆவேன்னு சொன்னால் பிரபஞ்சம் அதை எப்படி எடுத்துக்கும் தெரியுமா? இவன்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லை, இவன் ரொம்ப ஏழ்மையாக உணர்றான்னு தான் புரிஞ்சுக்கும். அப்போ எப்படி தான் பேசணும்? நான் ஏற்கனவே என் இலக்குகளை அடைஞ்சிட்டேன், அல்லது என் வாழ்க்கையில் தினமும் ஆசீர்வாதங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான நிறைவான உணர்வோட பேசணும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்த அடைய விரும்புகிறீங்களோ அது உங்ககிட்ட ஏற்கனவே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உணர்வது தான் ஈர்ப்பு விதியோட மிகப்பெரிய ரகசியம். இங்கே அடுத்ததாக உங்களுக்குள்ளேயே ஒரு ஜிபிஎஸ் கருவி இருக்குது. அதுதான் உங்கள் உணர்வுகள், உங்களுடைய எமோஷன்ஸ் அண்ட் கட் ஃபீலிங்ஸ். ஒரு முடிவு எடுக்கும்போது இல்லைனா ஒரு நபரை சந்திக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தெளிவோ சந்தோஷமோ அமைதியோ கிடைச்சா நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்கன்னு அர்த்தம். அதே நேரம் உங்களுக்குள்ள ஒரு பயமோ தயக்கமோ இல்லைனா ஒரு குற்ற உணர்ச்சியோ வந்தால் அது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஸ்டாப் சிக்னல். உங்கள் சுயநல மூளை, அதாவது ஈகோயிக் மைண்ட் பல காரணங்களை சொல்லி உங்களை ஏமாற்ற பார்க்கும். ஆனால் உங்கள் உள்ளுணர்வு எப்போவுமே உங்களுக்கு பொய் சொல்லாது. இதே மாதிரி தான் நம்ம ஆள் மனசுக்கு எது நிஜம் எது கற்பனைன்னு பிரிக்கவே தெரியாது. நீங்கள் இப்போ ஒரு ஹாரர் மூவி இல்லைனா ஒரு த்ரில்லர் மூவி பார்க்கும்போது கவனிச்சிருக்கீங்களா? அது பொய்யுன்னு தெரிஞ்சுமே நம்மளோட இதயம் வேகமாக துடிக்கிறது, நமக்கு சம்டைம்ஸ் வியர்வை வரும், இந்த மாதிரிலாம் வருதில்ல. ஸோ காரணம் உங்கள் ஆள் மனசு அதை நிஜம்னு நம்புது. அதே தத்துவத்தை உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. தினமும் தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்ததுமே ஒரே பாசிட்டிவ் வார்த்தைகளை உணர்வோட திரும்பி திரும்பி சொல்லுங்கள். அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை நீங்கள் உணர்வோட திரும்பி திரும்பி சொல்லும்போது உங்கள் ஆள் மனசு அதை நிஜமாகவே ஏற்றுக்கும். உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற மனிதர்களையும் வாய்ப்புகளையும் உங்ககிட்ட கொண்டு வந்து அதுவே சேர்க்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிரபஞ்சத்தோட பேசுறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு மூட நம்பிக்கையோ இல்லை ஆன்மீக கதையோ கிடையாது. இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய குவாண்டம் ஃபிசிக்ஸ் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த சேரு, டேபிள், வீடு, காரு, ஏன் நம்ம உடம்பு வரைக்கும் எல்லாமே பொருட்களால் ஆனதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அறிவியல் படி எந்த ஒரு பொருளையும், அதாவது ஆட்டம் அளவுக்கு உடைச்சி பார்த்தா அங்கே என்ன இருக்குது? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குது. அந்த எலக்ட்ரானையும் உடைச்சி பார்த்தா அங்கே பொருளே கிடையாது. அங்கே இருக்கிறது வெறும் சுத்தமான ஆற்றல், மீன்ஸ் பியூர் எனர்ஜி மட்டும்தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி அண்ட் தட்ஸ் ஆல் தேர் இஸ் இட் டூ. மேட்ச் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரியாலிட்டி யூ வாண்ட் அண்ட் யூ கேனாட் ஹெல்ப் பட் கெட் தட் ரியாலிட்டி. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அதிர்வுகள் தான். உங்கள் எண்ணங்களுக்கும் ஒரு அதிர்வு இருக்குது, உங்கள் உணர்வுகளுக்கும் ஒரு அதிர்வு இருக்குது. நீங்கள் கோபமாக பயத்தோட கவலையாக இருக்கும்போது உங்கள் உடம்புல இருக்கிற அதிர்வு ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது லோ ஃப்ரீக்வன்சி மோடில் இருப்பீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு என்ன செய்தி அனுப்புகிறீங்க? என் வாழ்க்கை மோசமாக இருக்குங்கிற செய்தியாக அனுப்புகிறீங்க. பிரபஞ்சம் ஒரு எதிரொலிக்கும் சுவர் மாதிரின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன அதிர்வு அனுப்புகிறீங்களோ அதே தான் பல மடங்காக பெருக்கி உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகளாக கொண்டு வந்து அது நிறுத்தும். ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கவனம், இங்கிலீஷில் அட்டென்ஷன். உங்ககிட்ட எல்லாத்துட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் டெய்லியும் மார்னிங் எழுந்ததுமே உங்கள் கவனம் எங்கே போகுதுன்னு கவனிச்சிருக்கீங்களா?
ஐயோ இன்றைக்கி வேலைக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், இன்றைக்கி அந்த கடன் எப்படி கட்ட போகிறேன்னு தெரில, நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதுன்னு எதிர்மறை விஷயங்களை தான் உங்கள் கவனம் போகுதா? நீங்கள் எதன் மீது உங்கள் கவனத்தை வைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் உங்கள் உயிரோட்டமான ஆற்றலை தானம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு பெரிய மேடையில் நாடகம் நடக்கும்போது அங்கே ஸ்பாட்லைட் யார் மேலே விழுதோ அவங்கள மட்டும்தான் கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே பார்ப்பாங்க. அதே போல தான் உங்கள் மனசும். உங்கள் வாழ்க்கையில் 1000 நல்ல விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் உங்கள் மனசுங்கிற ஸ்பாட்லைட்டை ஒரே ஒரு பிரச்சனை மீது மட்டுமே வச்சுருந்தா பிரபஞ்சத்துக்கு என்ன மெசேஜ் போகும்? எனக்கு இந்த பிரச்சனை தான் முக்கியம்னு மெசேஜ் போகும். இதனால தான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு பொன்மொழி இருக்குது, வேர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ். உங்கள் கவனம் எங்கே செல்கிறதோ அங்கே ஆற்றல் பாய்கிறது. இப்போலேருந்து உங்கள் கவனத்தை கட்டுப்படுத்த பழக்குங்க. எந்த ஒரு விஷயத்த நீங்கள் உங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிறீங்களோ, அது கடனாக இருக்கலாம், இல்லை ஒரு நோயாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கசப்பான மனிதர்களாக கூட இருக்கலாம். அதை பற்றி பேசுகிறதையோ யோசிக்கிறதையோ நிறுத்திடுங்க. எந்த ஒரு பொருளை, ஒரு நபரை, ஒரு விஷயத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீங்களோ அது உங்கள் அனுபவ மண்டலத்தில் இருந்து மெல்ல மெல்ல மறைஞ்சிடும். அடுத்ததாக பிரபஞ்சத்தோட பேசுகிறதுல பலரும் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? இந்த டைம் பற்றி அவங்களுக்கு தெரியாமல் பேசுறது. நாம் மனுஷங்களாக இருக்கிறதுனால கடந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு நேரத்தை பிரித்து வச்சுருக்கோம். ஆனால் பிரபஞ்சத்தோட அகராதியில் இப்போ அப்படிங்கிறத தவிர வேறு எந்த நேரமும் கிடையாது. நீங்கள் தினமும் பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய கார் வேணும், நான் எதிர்காலத்தில் பணக்காரன் ஆவேன்னு வேண்டி பாருங்கள். பிரபஞ்சம் அதை எப்படி கேட்கும் தெரியுமா? இவன் எதிர்காலத்தில் ஆவேன்னு சொல்கிறான், அப்போ இப்போ இவன்கிட்ட அது இல்லைன்னு புரிஞ்சுக்கும். இந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போது நீங்கள் இல்லாமை அப்படிங்கிற ஒரு அதிர்வில் இருக்கீங்க. அப்படி ஒரு அதிர்வில் நீங்கள் இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு மீண்டும் இல்லாமையைத்தான் தரும். அப்போது பிரபஞ்சத்தில் எப்படி தான் கோரிக்கை வைக்கிறது? நீங்கள் எதை அடைய விரும்புகிறீங்களோ அதை ஏற்கனவே அடைஞ்சு விட்டதா இப்போவே நீங்கள் அதை உணரணும். ஃபீல் ஆஸ் இஃப் இட் இஸ் ஆல்ரெடி டன். உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைச்சா நீங்கள் எப்படி உணர்வீங்க? அந்த நிம்மதியை, அந்த மகிழ்ச்சியை இப்போவே உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் அந்த அதிர்வுக்கு வரும்போது, மாறும்போது பிரபஞ்சம் அந்த அதிர்வுக்கு ஏற்ற நிஜமான சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்க தொடங்கும். அடுத்ததாக இப்போ நம்ம மூளையோட ரகசிய கதவை திறக்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம மனசில் 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட். வெளிமனம், இன்னொன்று ஆழ்மனம். வெளிமனம்ங்கிறது ஒரு மரத்தோட இலைகள் மாதிரி, ஆழ்மனம்ங்கிறது அதோட வேர்கள் மாதிரி. நம்ம வாழ்க்கையில் 95% முடிவுகளையும் செயல்களையும் கட்டுப்படுத்துறது அந்த ஆழ்மனம் தான். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு சுவாரஸ்யமான குணம் இருக்குங்க. அதுக்கு எது உண்மை எது கற்பனைன்னு பிரிக்க தெரியாது. உதாரணத்துக்கு நீங்கள் தூங்கும்போது ஒரு பயங்கரமான கனவு வருது. அந்த கனவுல ஒரு சிங்கம் உங்களை துரத்துற மாதிரி வச்சுக்கலாம். உடனே என்ன ஆகும்? உங்கள் ஹார்ட் ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிக்கும், உங்கள் உடம்புல வேர்வை சுரக்க ஆரம்பிக்கும். நீங்கள் உடனே முழிச்சு கூட பார்ப்பீங்க. நீங்கள் உங்கள் கட்டிலில் பத்திரமா தான் இருக்கீங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், சிங்கம் நிஜமாக வந்துச்சா? இல்லை. ஆனால் உங்கள் ஆள் மனசு அதை நிஜம்னு நம்பினதால் உங்கள் உடலில் நிஜமான ரசாயன மாற்றங்கள் நடந்துச்சு. இந்த தத்துவத்தை தான் நாம் சுய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்த போகிறோம். தினமும் ரெப்பிட்டேஷன்ஸ் மூலமாக ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை ஆள் மனதில் விதைக்க போகிறோம். ஆழ்மனம் அதை நிஜம்னு நம்ப தொடங்கும். அப்படி நம்ப தொடங்கிருச்சுன்னா பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதி இயல்பாகவே உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், இதையெல்லாம் தினமும் எப்படி நடைமுறையில் நாங்கள் செயல்படுத்துறது அப்படின்னு. ஸோ உங்களுக்காக 3 எளிய பயிற்சிகள் நான் கொண்டு வந்திருக்கேன். பயிற்சி 1 என்னென்னா, காலை நேர நன்றி உணர்வு, மீன்ஸ் மார்னிங் கிராட்டிடியூட். காலையில் கண் விழிச்சதும் முதல் 5 நிமிடங்கள் ஃபோனை பார்க்காதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற 5 நல்ல விஷயங்களுக்கு மனதார நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி என்னால் இயல்பாக மூச்சு இழுத்து விட முடியுது. நிறைய பேர் மூச்சு முட்டல்னாலெல்லாம் கஷ்டப்படுறவங்களெல்லாம் சில டைம் பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எனக்கு மூச்சு விடுறதுக்கு மூச்சு காற்று இருக்குது, வாழ ஒரு வீடு இருக்குது, குடிக்க நல்ல தண்ணீர் இருக்குதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள், உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்ல தொடங்குங்க. நன்றி உணர்வு தான் அதிர்வுகளிலேயே மிக உயர்ந்த அதிர்வு, மீன்ஸ் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி அதில் இருக்குது. பயிற்சி நம்பர் 2, 55x5 முறை, அதாவது 55x5 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் நம்ம சேனல்லையே ஷார்ட்ஸ்லலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன இலக்கு இருக்குதோ அதை ஒரே வாக்கியமாக நிகழ்காலத்தில் எழுதுங்க. உதாரணத்துக்கு, நான் மாதந்தோறும் 1,00,000 ரூபாய் சம்பாதிப்பதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி. இதை தினமும் 55 முறை தொடர்ந்து 5 நாட்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதுங்க. இது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ரொம்ப வேகமாக ரீப்ரோக்ராமிங் செய்யும். அடுத்ததாக பயிற்சி நம்பர் 3,
இது உங்களுடைய நைட் டைம் நீங்கள் பண்ண போகிற ஒரு நைட் விஷுவலைசேஷன்னு சொல்லலாம். இரவு நேர கற்பனை. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உங்கள் மூளை ஆல்ஃபா நிலைக்கு போகும். அந்த நேரத்தில் நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி ஒரு அழகான திரைப்படமாக உங்கள் மனக்கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும். அந்த மகிழ்ச்சியான உணர்வோடு அப்படியே நீங்கள் தூங்கிடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு பெரிய உண்மை இதுதான். நீங்களும் பிரபஞ்சமும் வேற வேற கிடையாது. நீங்கள் பிரபஞ்சத்தில் ஒரு துளி கிடையாது. ஒரு துளிக்குள்ளே அடங்கிய முழு பிரபஞ்சம் தான் நீங்கள். எப்போவுமே உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்கள் எதிர்காலத்தை எழுதுகிற பேனா. உங்களுடைய உணர்வுகள் தான் அதற்கு வண்ணம் தீட்டும் தூரிகை. இன்னையிலிருந்து உங்களுடைய பழைய பயங்களை, கவலைகளை, என்னால் முடியாது அப்படிங்கிற எதிர்மறை எண்ணங்களையும் தூக்கி எறிங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கிடையாது, நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதை அள்ளித்தர பிரபஞ்சம் தயாராக இருக்குது. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை பகிர்வதன் மூலம் அவங்களது வாழ்க்கையிலையும் ஒரு பாசிட்டிவ் அதிர்வுகளை பரப்புங்க. மறக்காமல் நம்ம சேனல் மோட்டிவேட் யுவர் செல்ஃப் நவா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு விழிப்புணர்வு வீடியோவோட சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.